ஒன்று சிங்கிளாக இருக்கலாம், இல்லை மொட்டை சிங்கிளாக இருக்கலாம், இல்லை லவ் பண்ணலாம். இது மூணுத்துல எது பெட்ரு? எல்லாருக்குமே அதுதான். பார்ப்பேன், எல்லா பொண்ணுங்களையும் பார்ப்பேன், நான் பார்ப்பேன், பேசுவேன், லவ் பண்ணா லவ் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஆனா நான் பொண்ணே பார்க்க மாட்டேன், பொண்ணு பார்க்க மாட்டேன். என்ன அதுல வந்து நான் வந்து நம்மளுக்கு பொண்ணு கரெக்டாக நம்ம விருப்பம் நாள் தானே. நம்ம எப்படி நான் நம்மளை பண்ணுற பந்து எனக்கு அதான் இப்படி இதுதான் இதுதான் கொடுத்து நம்ம வாங்கி கொடுத்துருவோம். கடைசியில் வந்து ஃபோன் பண்ணி பண்ணாது, கேட்டால் அம்மா இருக்காங்க அப்பா இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்து அவ்வளோருத்த கூட பேசுகிறது அவங்க ஃபோனில் பிஸின்னு வருது. அப்போ நினச்சி நம்ம கைக்கு இன்னொருத்த ஓட்டுறான் போல அப்படின்னு நினச்சி நான் விட்டேன். ரொம்ப மோசமாக போயிட்டு அப்போ நாங்களாம் தச்சு போயிட்டோம். இந்த காலம் நீங்கள் தான் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு தெரியல, எங்க பொண்ணு நாங்க கரெக்டா இருக்கிறோம். நாங்க உண்மையா தான் இருக்கிறோம். நாங்க 10 பொண்ணு பார்த்தோம், 10 பொண்ணு ஒரு பொண்ணு நாங்க கரெக்டா. காதலை யாருமே கொச்சப்படுத்த முடியாது. அதாவது அதாவது வந்து அது வந்து புரியுமானது. அது குப்பையிலையும் போடக்கூடாது, சாக்கடையிலும் போடக்கூடாது. காதல் புனிதமானதுன்றோம், அவர் புனிதத்துக்கும் மேல. காதல் என்ன தெரியுமா அர்த்தம்? லைஃப் பார்ட்னர் நல்லா இருக்கும் நம்ம கூட, நம்ம பொண்டாட்டியா இருந்து நமக்குள்ள லைஃப் ஃபுல்லா வரணும், அதான் காதல்ன்றது. அது இல்லாம நான் கூட இருந்து இன்னொருத்த கூட படுத்தினாங்களா இந்த நல்லா இருக்குமாண்ணா? இல்ல சொல்ல இல்ல ஒரு அர்த்தம் சொல்றேன், புரியுதுங்களா இல்லையா? ஒரு அர்த்தம் சொல்றது நான் ஓப்பனா சொல்றேன், எல்லாருமே ஆள் இருக்கு, எல்லாருமே கதை கொடுத்துன்னு இருக்காங்க, எல்லாருமே ஆள் இருக்கு. சிங்கல்ல சும்மா தான் கதை கொடுக்குறாங்க. நானாச்சும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்குன்னு சொன்னேன். ஆனா நீங்க பத்தியா ட்ரெண்டிங் ஆவறீங்க. இது பாருங்க, சிஸ்டர் வாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் லவ் பண்றேன், இவன் பண்றான், எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லா பொண்ணும் மெசேஜ் பண்ணிட்டு கதை கொடுக்குறானுங்க லவ் பண்ணலன்னு. ஆனா எல்லாருமே லவ் பண்றானுங்க, இங்க எல்லாருமே கதை தான். இங்க பொண்ணுங்களே நம்ப கூடாது, அதான் பொண்ணுங்களே நம்ப கூடாது. அங்க பாரு 2 பொண்ணு பாக்குது, நம்ம என்ன கூட ஒரு பேட்டின்ட்டு அவங்க பாருங்க போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தப்பா எதாவது பேசுறோம் பாக்குது 2 பொண்ணுங்க. என்ன சரி அந்த மாதிரி காலன்றது மாறிடுச்சு. காலம் கொஞ்சம் இந்த காலம் மாதிரி இல்லை, மாறிச்சு இப்போ காலம். சும்மா ஒரு டைம் பாஸ் தான். வந்தா ஒரு பையன் பார்த்துமா நம்பர் கொடுத்துமா பேசினா போடுவாள்டா, அவங்ககிட்ட ஒரு 10 ரூபா வாங்கினுமா. காலம் மாறிச்சு காலம். சரி அப்போ உண்மையா ஒரு பொண்ணு உன்னை நேசிச்சு லவ் பண்ணினா அப்போ நீ கண்டிப்பா கல்யாணம் நான் பண்ணணும். என்ன சொல்ல இருந்தா அவனுக்கு போன்ல எடுத்து காட்டுறா இருந்தா உனக்கு இதுல காட்டுறேன். தம்பியோட லவரை வந்து லவர் பண்ண எஸ்னா சரியா ஃபர்ஸ்ட் சரிங்களா? ஃபர்ஸ்ட் லவரியா காட்டுறியாப்பா? பாருங்கண்ணா, இந்த பொண்ணு பேர் விட்டு போயிடுச்சு தெரியுமா, கேரளா பொண்ணு தெரியுமா? அப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கும் சொல்லுங்க? நீங்க மாதிரி கேரளாவுக்கு போக வேண்டியதானே நீ? ஐயோ சீச்சி, பொண்ணுங்க நாம தொகை போட, பொண்ணு நாம கிட்ட வரணும், புரியுதா இல்லையா? நம்ம போய் கூட பொண்ணு பண்ணா அவன் வந்து அதை பண்ண பண்ணிச்சு. அப்போ சந்தோஷம். அதான் சொல்றேன், 90% பொண்ணு சரியில்லை, 10% நல்லா இருக்கும். அவள்தான் புரியுதுங்களா இல்லையா? இருக்கிறாங்க ஆனா தேடி நம்ம தான் நம்ம பண்றதுதான் ஒரு கஷ்டம். இந்த காலம் கஷ்டம். இப்போ வந்து என்னோட ஒய்ஃப் பார்த்தேன்னு வச்சுக்கா, என்னோட 10 மாசம் பெரிய பொண்ணு, ஓகே. ஆனா வந்து எங்களோட அந்த 23 வயசு அந்த டைம்ல வர லவ் அது வந்து உண்மையான கொஞ்சம் பியூரா இருந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக லவ் பண்ணி அதை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வாழ்ந்துன்னு இருக்கோம். ஆனால் உங்கள் காதல் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் கீழே கொஞ்சம் அஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். அந்த ஃப்ளக்சுவேஷன் வாங்களா, அது அந்த இதில் தான் இருக்கிறீங்க தவிர உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த அலைப்பாயிர மனசு, உங்களுக்கும் அலைப்பாயிர மனசு, சரிங்களா? ஆனால் வந்து இதே ஒரு 21 வயசுக்கு மேலே நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிப்பார், அது உனக்கு உண்மையான காதலாக இருக்கும். அப்போ வந்து உங்களோட மெச்சூரிட்டி பக்காவாக இருக்கும். அதுவும் ஒரு விஷயம் தான். ஆனால் நாங்கள்லாம் பொறுமையாக அந்த கல்யாணம் பண்ணதால் தான் லவ் மேரேஜ்ன்றது வந்து எங்களுக்குலாம் நடக்குது. சரி, ஒரு விஷ் பண்றேங்க. லவ்வே பண்ண கூடாதுண்ணா. லவ் வேணால் தான் லவ் ஒரு கும்பிட்டு சொல்லுங்க. அதே வேலை. லவ் பண்ணா லைஃப்ல உருப்படவே மாட்டான். ஏதோ சொல்றாங்க, சொல்லுப்பா. நான் எதுவுமே சொல்லனா. அவன் வந்து ஆன்ட்டியை லவ் பண்றான். ஆன்ட்டி சொல்றாங்க. ஆயே தரக்க மாட்டான். எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.